ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேற எந்த தெய்வத்திற்கும் எந்த மகான்களுக்கும் ஒப்பில்லாதவர். You can compare Jesus, the living God, with any gods and goddesses of this earth. ஒரு ஆமென் சொல்லுவோம். அதுதான் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறதான தைரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க, அவரை குறித்து இந்த உலகத்தில் நாம் பிரஸ்தாபமாக்க, உலக சட்டங்களே எதிர்த்து நின்றாலும் அவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவராகவும் உலகத்தில் இருக்கிற சகல தெய்வங்களை பார்க்கிலும் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலும் குற்றச்சாட்டப்படாமலும், ஒருவராலும் கை நீட்டி உன்னிடத்தில் இவைகள் உண்டு என்று சொல்லப்படாமலும் அவர் இந்த உலகத்தில் வாழ முடிந்தது என்று சொன்னால், அவர் இந்த பூமியிலே தனித்தவராய் வாழ்ந்தார். அவர் தனிமைப்படுத்தி வாழ்ந்தார். He was always found alone. Jesus was seeking a solitude place. ஆண்டவரை நீங்க சந்திக்கணும், கிறிஸ்துவை நீங்க உணரணும், கிறிஸ்துவை நீங்க பார்க்கணும், கிறிஸ்துவை நீங்க ருசிக்கணும், அவருடைய அன்பை உங்க வாழ்க்கையில நீங்க பெறணும். எவ்வளவான கசப்பான வாழ்க்கையும் மதுரமாய் மாற்றுகிற திராட்சரசம் அவரிடத்தில் உண்டென்று நீங்கள் பகிர வேண்டும் என்று சொன்னால், அவரை நீங்கள் தனிமையாய் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தனித்திருந்தார். சீஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்த அநேக பாடங்களில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உலகத்தில் உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நீ தனிமையாகத்தான் நீ போராடணும், உன் பாதை தனிமையாக தான் இருக்கணும், நீ தனித்து தான் இருக்கணும். நீ தனிமையாக இருந்த என்று சொன்னால் கர்த்தர் உன் கூட இருப்பார், கர்த்தர் உன் கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஃபெல்லோஷிப். உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஃப்ரெண்ட்ஷிப். உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒற்றுமை, டெமோக்ரஸி. டெமோக்ரஸி ஒரு மிசியாலஜிஸ்ட் இப்படியாக எழுதுகிறார், டெமோக்ரஸி இஸ் டெமோக்ரஸி டிமோனிக், சாட்டானிக். டெமோக்ரஸி குடியாட்சி, மக்களால் மக்களுக்காக. என்னது அது? படிச்சிங்களா? வாட் இஸ் டெமோக்ரஸி? ஜோனத்தன் கரெக்டாக சொல்லுவான் பாரு, அவன் தான் சிரிக்கிறான். வாட் இஸ் டெமோக்ரஸி? குடியாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக. பை பீப்புள் ஃபார் பீப்புள். அப்புறம் இன்னொன்று உண்டு, ஐ மிஸ்ஸிங் ஒன். ஆஃப் தி பீப்புள், பை பீப்புள், ஃபார் பீப்புள். வெரி குட், யூ ஆர் ரைட். பை பீப்புள், ஃபார் பீப்புள், ஆஃப் பீப்புள். குடியாட்சி. குடியாட்சி தான் உலகத்திலேயே இருந்த மேன்மை ஆட்சி. ஆனா குடியாட்சி யாரால் உருவாக்கப்பட்டது தெரியுமா? பைபிள் எடுத்து படிங்க. பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இது என்னோட சப்ஜெக்ட் இல்லை, ஒரு நாள் இதை பத்தி பேசுவோம். டெமோக்ரஸி இஸ் நாட் காட்ஸ் ரெயின், காட்ஸ் கிங்டம். தேவனே ஜனங்களை ஆளுகை செய்கிறது அவர் சுத்தமா இருந்துச்சு. சாமுவேலை பார்த்து சொன்னார், ஏன்பா துக்கமா இருக்கிற, ஏன் துக்கப்படுற? அவங்க உன்னை வெறுக்கல, உன்னைய வேண்டான்னு சொல்லல, அவங்க என்னைத்தான் வேண்டான்னு சொன்னாங்க. மற்ற ஜாதியாரை போல எங்களுக்கு குடியாட்சி வேணும், ராஜாக்கள் எங்களை ஆளணும், எங்களுக்கு ஆளுநர்கள் வேணும், எங்களுக்கு பட்டணங்கள் கட்டப்பட வேண்டும், எங்களுக்கு சிங்காசனத்தை பார்த்து நாங்கள் பின்பற்ற வேண்டும், ஒருவர் தான் எங்களை ஆளணும், நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறத ஆளணும். இப்படி எல்லாம் ஃபெல்லோஷிப், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், கம்யூனிட்டி லைஃப், சோசியல் லைஃப், நம்மெல்லாம் ஒன்று, மற்றவங்கெல்லாம் வேறு.
இப்படி பலவிதமான ஃபெலோஷிப் பத்தி பேசுறது எல்லாமே தேவனால் உண்டானதல்ல, சாத்தானால் உண்டானது. ஆமா, நம்ம இந்தியா டெமோக்ரஸி தான். டெமோக்ரஸியில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் தங்களுக்கேற்ற ராஜா, தங்களுக்கேற்ற லா, தங்களுக்கேற்ற சட்டம், தங்களுக்கேற்ற விருப்பமான ஆளுகை, விருப்பமான ராஜ்யம், விருப்பமான ஆலோசனைகள், தங்களுக்கு ஏற்ற இந்த அடுத்த வருஷத்துல ஸ்தோத்ரா எலெக்ஷன் வருது. ஒருவேளை இப்போ உள்ள ஆட்சியாளர் பிடிக்கலன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க? தங்களுக்கு விருப்பத்தை போல அப்படின்னாலே தட் இஸ் டிமானிக். கர்த்தர் அங்க இல்ல. கர்த்தர் விரும்புகிற ஆளுகை ஸ்தோத்திரம். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, தேவன் தனிமையை கற்றுக் கொடுக்க விரும்பும் பொழுது உலகம் கம்யூனிட்டி லைஃப் ஃபெல்லோஷிப்பை கற்றுக் கொடுக்கிறது. சபை ஃபெல்லோஷிப் இல்ல, உலக ஃபெல்லோஷிப். உலகத்துல ஃபெல்லோஷிப் எல்லாம் வாழவே முடியாது. தனிமையா இருந்தால் வாழவே முடியாது. தனிமை இருந்தால் அதற்கு இழிவான பெயர்களை இட்டு மனிதன் ஒரு தனிமையா இருப்பது கூடவே கூடாது. எப்படி இருக்கலாம் என்று எப்பொழுதும் உலகத்து குறித்த காரியத்திலும் மற்ற ஜனங்களோடு நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் இணைத்து கொண்டேதான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களை அவர் தனியே அழைத்து கொண்டு போய் தனிமையை பற்றி கற்றுக்கொண்டார். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, நீங்கள் தனிமையா இருக்கும் பொழுது எப்படி நீங்க பலனா இருப்பீர்கள்? நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உங்களோடு உறவாடுவார்? நீங்கள் தனிமையா இருக்கும் பொழுது எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சில நேரங்கள்ல நமக்கு தனிமையை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் ஆராய போகிற அல்லது தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, learn to be alone or learn to walk alone. தனிமையாய் நடப்பது எப்படி என்பதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கூட பிரயாணம் பண்ணவர்கள் யாரும் எவரும் எந்த பொருளும் எந்த மேன்மையும் எந்த உயர்வும் நிரந்தரமானது அல்லவே அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் வாசித்தோம் 88வது சங்கீதத்துல, நான் தனிமையாக்கப்பட்டேன், மரண குழியில இறக்கிறவனை போல ஆனேன், பாதாளத்தில் இறங்கி போனவனை போல நான் மறக்கப்பட்டேன். You can experience your loneliness when you are among crowd. எல்லாரும் உலகத்துல நம்ம சொந்த பந்தங்கள் உறவினர்கள் கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க. நீங்க உங்க கூட்டத்தில் தான் நிற்பீங்க. ஆனால் உங்க வாழ்க்கை தனிமையில தான் தத்தளித்து கொண்டே இருக்கும். உலகம் என்ன செய்யும்? நீ தனிமை இருக்கக்கூடாது என்று சொல்லி இழிவான காரியங்களுக்கு, இழிவான பேச்சுக்கு, இழிவான உறவுக்கு, உலகப்பிரகமான காரியத்திற்கு நம்ம இழுக்கும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? தமது பிள்ளைகள் தனிமையில கர்த்தரோடு நடந்து இந்த உலகத்தை ஜெயிக்கும்படிக்கே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையா இருந்தீங்கன்னா you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக முடியல தெரியுமா? எத்தனை பேர் மனைவி விட்டு பிரிஞ்சு போக முடியல தெரியுமா? வாழவும் விட மாட்டுக்கா, சாகவும் விட மாட்டுக்கா, போகவும் விட மாட்டுக்கா. எத்தனை ஆண்கள் ஸ்தோத்திரம் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலையையும் உண்டாக்கி இனி நீ வேற ஒரு வாழ்க்கையும் பெறக்கூடாது என்று சொல்லி ஸ்தோத்திரம் எந்த ஒரு சப்போர்ட் அல்லது பிரிந்து வாழ்வதற்கும் ஒத்துழைக்காமல் இருக்கிறபடினாலே அநேகருடைய ஆண்கள் அவர்கள் வாழ்க்கையில நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They won't let you to be alone. உங்களை தனிமையா இருக்க விடவே மாட்டார்கள். உங்களை வாழ விடவே மாட்டார்கள். உங்களுடைய தனிமையில நீங்க பலப்படுவதும் நீங்க உயர்வதும் இந்த உலகத்திற்கு எவ்வளவு சம்மதம் இல்லை. அப்படிப்பட்ட கொடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உலகம் நம்மை தீங்குபடுத்துகிற, காயப்படுத்துகிற, நம்மை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்துகிற தனிமையிலும் கர்த்தர் ஒரு புதுமையான வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நீங்க தனிமையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்ன் டு பி அலோன். இது ரொம்ப கடினமான ஒன்று. ஏன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம ஒரு ஃபெல்லோஷிப்லேயே வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் தனிமை நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். தனிமை சில நேரங்களில் ஒரு வாழ்க்கையில் வெறுப்பை கொண்டு வரும். தனிமை சில நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான கசப்பை நமக்கு கொண்டு வரும். ஆனால் அநேக நேரங்கள் நம்ம மறக்கிறோம். என்ன மறக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தனிமையில் கர்த்தர் ஒரு இனிமையான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Walking alone is walking with God. Simply the Bible says, ஒருவன் தனிமையாக அவன் நடக்கிறான், தனிமையாக ஒருவன் சஞ்சரிக்கிறான், தனிமையிலே அவன் வாசம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான் என்பதாக அர்த்தம். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். பிசாசுகள் துரத்த கற்றுக் கொடுத்தார். சீஷர்களுக்கு நல்ல வாக்கின் வல்லமை அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுத்தார். பிரயாணம் பண்ண கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தோடு வாழ கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தை எப்படி விசுவாசத்தோட சந்திக்கணும், எப்படி உலகத்தின் தேவைகள் விசுவாசத்தில் உங்களுக்கு சந்திக்கப்படும் என்று கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். சகல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதுல ஒரு பாடம், நீங்கள் ஒரு நாள் சிதறடிக்கப்படுவீர்கள். நீங்கள் எங்கே தனிமையாய் போனாலும் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த கிரிகளை நடப்பிப்பார். நீங்கள் எங்கே தனிமையாய் போனாலும் நீங்கள் தனிமையாய அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருந்து பலத்த கிரிகளை நடப்பிப்பார் என்கிற ஒரு வாழ்க்கையை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகையால் தேவன் நியமித்த சீஷன் ஒருவன் கூட தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை விட்டு விலகுவதே இல்லை. ஊழியம் செய்கிறவர்கள் நான் சொல்றேன், நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. இட்ஸ் வெரி காமன். இட்ஸ் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆல்சோ. ஊழியத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படத்தான் வேண்டும். பிகாஸ் that God's will is working. அங்கதான் தேவன் உங்களை தேவையான பலத்தினாலும் கிருபையினாலும் உங்களை இடை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you are dislocated, isolated, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீங்க என்று சொன்னா நீங்கள் தேவனோடு இணைக்கப்படுகிறீர்கள் என்பதாக அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நிறைய நல்ல நேசிச்சவங்க திடீர்னு நேசிக்காம போவாங்க. நல்லா கொடுக்கிறவங்க திடீர்னு கொடுக்காம போவாங்க. நல்லா பேசுறவங்க இன்னும் பேசாம போவாங்க. நல்லா கனம் பண்றவங்க திடீர்னு பல்ட் அடிச்சு கனவீனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். தனிமை. இப்படிப்பட்ட தனிமையை நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்மை தனிமைப்படுத்தினவர்களை தெய்வமா மாற்றிடக்கூடாது. அவங்க இல்லைன்னா நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே, அவங்க சப்போர்ட் இல்லாம எப்படி நான் வாழ போறேன்னு தெரியலையே, ஐயோ இனிமே நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறேன்னு தெரியலையே. சில நேரங்களில் பைபிள் ஸ்தோத்திரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், யாரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல உதவி செய்வாங்க, படிக்கிறதுக்கு ஸ்பெஷலாக மாத்திரமல்ல மென்டல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இருக்கும். எப்பமா சோர்ந்து போனீங்கன்னா கிளாஸ்லையோ ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தட்டி கொடுத்து போகிற நல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது செக்ஷன் மாறும். அப்போ உங்களுக்கு நல்ல ஆதரவா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வேற செக்ஷன் போயிருவாங்க, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு போவீங்க. நான் எப்படி இந்த வருஷத்துல நான் வாழ்க்கை நான் ஓட்ட போறேன். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்கள் சந்திக்கிற பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் கிடையாது, 5ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கே இருக்கு ஸ்ட்ரெஸ். படிக்கணும், மார்க் எடுக்கணும். அதுவும் பெற்றோர் வீட்டுக்கு போனால் டீச்சரை படுத்துகிற கொடுமையை பார்க்கலாம். வீட்டில் போனால் பெற்றோர் கொடுமை. படிக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை கொடுமைப்படுத்தாதீங்க. யூ ஆர் டீச்சிங் யுவர் சில்ட்ரன் தி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். டோன்ட் டீச் டிப்ரெஷன். ஸ்தோத்திரம். அதுக்கு நமக்கு அல்ல. ஸ்தோத்திரம். ஆகையால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தனிமைப்படுத்தப்படுவாங்க. வீட்டிலே இருப்பாங்க, உங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் லோன்லினஸ். குழந்தைகள் இருக்கிறதுனால சொல்ல தெரியாது. நம்மனா சொல்லிடலாம், ஒரே டிப்ரெஷன் பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். டிப்ரெஷன் என்ன தெரியும், பட் தே எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டடி சொல்லுது, காலையிலேருந்து ஸ்கூலு, அப்புறம் சாயங்காலம் ஃபுல்லாக
என்னது டியூஷன் முடிச்சுட்டு வந்த அப்புறம் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க விட்றாங்களா? ஏய் ஒழுங்கா படிச்சியா? தூங்கும் போது டிப்ரெஷன். காலையில் எழுந்தோடனே பையனுக்கு யாராவது ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போகிறாங்களா? யாராவது சந்தோஷமாக போகிறாங்களா? எந்த பண்ண உடனே ஸ்கூல் எச்சம் கையில் இருக்கிற பெரும்போது தான் கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வருது, அல்லது கிளாஸ் டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க்கு தான் ஞாபகத்துக்கு வருது. வேலையில் இருக்கீங்களா உங்கள் பாஸ் தான் கண்ணில் வராரு. கனவுலெல்லாம் பாஸ் தான் சுற்றி வராரு. ஸ்தோத்திரம். அவர் கூட அசைன்மெண்ட் தான் ஸ்தோத்திரம். அப்படி செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிற சிச்சுவேஷன்ல, நமக்கு மிகவும் உதவியா இருக்கிற சிச்சுவேஷன்ல சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை தனிமையாய் கொண்டு போவது நோக்கம், அவர் தமது வேலையை உன்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்கும்படிக்கு. ஆகையால் தனிமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனிமை என்பது தேவனோடு சஞ்சரிப்பது. இட்ஸ் காட்ஸ் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் எப்பமோ தனியா தான் நடப்பார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து தண்ணீர் நடந்தபோது தனியாக தான் நடந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால் நடந்த பொழுது அவர் தனியாக தான் நடந்தார். அவரை அடக்கி வைத்த, அவரை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ரிசரக்ஷன் உண்டான நாளிலே, கல்லறையிலே அவர் தனிமையாகத்தான் அவர் இருந்தார். அல்லேலூயா. தனிமையிலே தேவனுடைய முழு பலத்தையும் அவர் உரிந்து கொண்டு யூத ராஜசிங்கமாய் உயிர்த்தெழுந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினதே போல, வாக்கிங் அலோன் இஸ் காட்ஸ் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். சிங்கம் எங்கேயாவது கூட்டமா அலைஞ்சிருக்கா? சிங்கம் தனியாக தான் வரும். சிங்கத்தை பார்த்தீங்கன்னா சில ஜியாகிரபி சேனல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நான் யோசிப்பேன், சிங்கத்துக்கு மூளை இருக்கானான்னு கூட தெரியாது. தண்ணிக்குள்ள முதல்ல இருக்கும், மேல இருந்து பாய்ஞ்சு உள்ள விழுகும். எவ்வளோ ஆழம்! நம்ம உட்காந்து என்ன செய்வோம், அந்த மீட்டர் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஆழம் இருக்கு. நிறைய பேர் உங்க ஆழங்களை உட்காந்து அளந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க இயேசுவை போல தனியா நடக்கணும்னா உங்க மூளையெல்லாம் என்ன செய்யணும், மூட்டையை கட்டி மேலே வச்சிடணும். குதினா குதிக்கணும், நடனா நடக்கணும், பேசுனா பேசணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முக்கியமான ஊழிய நேரத்தில் அவர் தனிமையாகத்தான் இருந்தார். ஏரோதை தனிமையாகத்தான் சந்தித்தார். பிலாத்தை தனிமையாகத்தான் சந்தித்தார். அவரை கைப்பிடிக்கும்படிக்கு, அவரை கைது செய்யும்படிக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவர் நான் தான் என்று சொல்லி அவர் தனியாகத்தான் நடந்து போனார். அல்லேலூயா. ஆகையால் தனிமையாய் இருப்பது அல்லது வாக்கிங் அலோன் இஸ் காட்ஸ் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். ஏதேன் தோட்டத்தில் அவர் நடந்து வருகிற ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் தனிமையாய் நடந்து வந்தார். அவர் நடந்து வருகிற சத்தத்தை கேட்டார்கள் வசனம் சொல்லுகிறது. மாலை குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் நடந்து வந்ததை சத்தம் கேட்டாங்க. ஸ்தோத்திரம். சில வீடியோக்களில் சினிமாவில் அந்த நடந்து வருகிறதுக்கெல்லாம் நல்ல எஃபெக்ட் போட்டு காமிப்பாங்க. நீங்கள் அதை ஒரு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கர்த்தர் தனிமையாக நடந்து வந்தால் வசனம் சொல்கிறது, அவருடைய காலை பூமியில் வைத்தால் பூமி அதிரும். அவ்வளவு பயங்கரமான கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சகலத்தையும் ஜெயிக்கிறவராய் மாறினதற்கு காரணம் அவர் தனிமையிலே அவர் தேவனுடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார். கூட்டத்தில் இருந்தீங்கன்னா மனுஷ பலன் இருக்கும், சிம்பிள். தனிமையா இருந்தீங்கன்னா தேவ பலன் உங்க கூட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தும் பொழுது learn to walk alone. learn to walk alone. தனிமையா இருக்க கற்றுக் கொடுங்க. தனிமையா வாழ கற்றுக் கொடுங்க. பசங்களா வளங்க. பையனா தான் நீங்க வளர்க்கணும். ஸ்தோத்திரம். பையனை பெண்ணா வளர்க்க கூடாது.
பயந்த சுபாவம், அது ரொம்ப கஷ்டப்படுவான். Teach your children to walk alone. கோவளம் பீச்சில் ஒரு ஃபாரினர், ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. மரத்தில் ஒரு பையன், அந்த பையன் விளாண்டுட்டே இருந்தான், சின்ன பையன். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பீச்சில் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை என்னுடைய வாத்தியார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்னார், அந்த பையன் விளையாண்டு மரத்தில் கொஞ்சம் ஏறி போயிட்டான். அங்கேருந்து கூப்பிட்றான், இறங்க தெரியல, கத்துறான். இவங்க 2 பேரும் கண்டுக்கல, பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்துட்டு அழுதுகிட்டே அடிபட்டுருச்சு, எழுந்துட்டு வரான். இந்த வாத்தியார் போய் கேட்டார், ஏன் சார் மகன் மேலே ஏறிட்டான், ஒரு போய் தூக்கக்கூடாதா, கீழே விழுந்துட்டு அடிபட்டுருச்சு பார்த்தீங்களா? அப்புறம் அவர் சொன்னாராம், நான் இருந்ததுனால தூக்குவேன், ஒருவேளை நான் இல்லைன்னா let him learn how to climb down. Learn to be alone. ஆமென் சொல்லுங்க. தனிமையில கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனுஷங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, உலகத்தில் நீ பெறுகிற எந்த ஆதரவு நிரந்தரம் இல்லை, அது எப்ப வேணாலும் உன்னை கைவிடும் என்று கற்றுக் கொடுக்கிறார். You are not called to be found among group. நீங்கள் ஒரு கூட்டத்தின் மத்தியிலே கூட்டத்தோடு கூட்டமாய் வாழ்வதற்காக மற்றவர்களைப் போல ஸ்தோத்திரம் நீங்க வாழ்வதற்கு இல்லாமல், நீ விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவள். மற்றவர்களுக்கு இருக்கிறதை பாட்டிலும் கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிற அழைப்பு விலையேற பெற்றது என்பதை காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். ஆவிக்குரிய மனிதன் எப்போதுமே தனிமையில் தான் நடப்பான். இட்ஸ் a spiritual truth. ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ, ஒரு ஆவிக்குரிய புருஷன் தனிமேல் அவன் கர்த்தரோடு நடக்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. சண்டை வந்துருச்சு, வாக்கு வந்துருச்சு, நான் இரு நான் அவங்கள கூப்பிடுறேன் பாரு, இவங்கள கூப்பிடுறேன் பாரு, நீ வா நம்ம எல்லாரும் சேர்ந்து. இல்லை. ஆவிக்குரிய மனுஷன் தனிமையில் இருந்து தனது சத்துருவை ஜெயிப்பான், தனிமையில் இருந்து தனது யுத்தத்தை நிறைவேற்றுவான். ஆவிக்குரிய மனிதன் தனிமையில கர்த்தரோடு நடந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஸ்பிரிச்சுவல் மேன் வாக்ஸ் அமங் குரூப். ஆவிக்குரிய மனிதன் இல்லாதவன் எப்பொழுதும் கூட்டத்தோடு தான் இருப்பான். வாக்கிங் alone is opposite walking dependently. நாம் யாரையாவது சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நம்முடைய உற்சாகம் யாரையாவது சார்ந்துகிட்டே இருக்குது. நம்முடைய பலன் யார் மேலேயாவது சார்ந்து இருக்குது. நமக்கு தைரியம் யாரையாவது சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய பலத்தில் நடக்கிறவர்களும் அல்ல. உங்களுடைய உற்சாகம் யார் மேலேயும் சார்ந்து இருக்கக்கூடாது. லெட் நாட் யுவர் ஸ்தோத்திரம் இன்ட்ரெஸ்ட் அல்லது யுவர் கரேஜ், யுவர் கான்ஃபிடன்ஸ் டிபெண்டன்ட் ஆன் சம்படி எல்ஸ். இப்படி உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை ஆராய்ந்து அதை சரி பண்ண வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய பலன், ஆரோக்கியம், உங்களுடைய ஸ்தோத்திரம், சுகம், ஆசீர்வாதங்கள் டிபெண்டண்டா இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் டிபெண்டன்ட் யூ ஆர் வீக். யாருடைய வாழ்க்கையிலும் ஒருவர் மீது சார்ந்திருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை பலவீனமான வாழ்க்கை. யாரெல்லாம் தனிமையிலே கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பலமுள்ள வாழ்க்கை. Praise the Lord. Hallelujah. Sometimes physical isolation is also spiritual walk. சரீர பிரகாரமாய் நாம் பிரித்தெடுக்கப்படுவது, சரீர பிரகாரமாய் ஒதுக்கப்படுவது, சரீர பிரகாரமாய் நாம் நடந்து வருகிற வாழ்க்கை சில நேரங்களில் ஆவிக்குரிய பயணம். எல்லாம் மாம்சத்தில் நடக்கிற எல்லாமே மாம்சத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரிய பயணம்.
தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நான் இதை நல்ல அருமையா உணர்ந்திருக்கிறேன். காலையில் 6 மணி, சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, நான் கிரவுண்டில் போய் ப்ரேயர் வாக்கு போவேன். அதிகாலையில் 5 மணிக்கு ஸ்தோத்திரம் எழும்பி ப்ரேயர் வாக்கு போவேன். தனிமையாய் காலையில் தனிமையாய் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நடந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன அந்த நாள் முழுவதும் இருதயத்தில் அவ்வளோ பெரிய சமாதானத்தையும் திருப்தியும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். வாலிப நாட்கள்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ப்ரேயர் வாக்கு இருக்கு? ஈனோக்கு வாக்டு வித் காட் அப்படின்னு இருக்கு. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவன் இயேசுவோடு நடந்தான், ஆண்டவர் நடந்தான், நானும் சரி ப்ரேயர் வாக் அப்படின்னு அந்த காலத்தில் புரிஞ்சிருந்தேன். ஸோ அது நடக்குது உண்டு. எத்தனை பேர் தனிமையாக நடந்தீங்க? ஊரில் இருக்கும் பொழுது காட்டு கூடி நடப்பேன் 2-3 கிலோமீட்டர். அது உலகத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் தனிமையாக நீங்கள் போகும்போது தேவனோடு பேசிக்கிட்டே அவரோடு அன்பில் உணர்ந்துக்கிட்டே போகிற ஒரு அவ்வளவு அருமையான அனுபவம். இங்கே இடமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. 6 முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஐயா பக்கத்துக்குனாலும் சரி எங்கேனாலும் சரி நடந்தே போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நடந்து போங்க. கொஞ்சம் தூரம் நடங்க. பார்க்கெல்லாம் இருக்குது, அருமையாக இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு அருமையான பார்க் இருக்குது, அந்த நடுவில் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஸ்தோத்திரம் ப்ரேயருக்கு போங்க. யூ ஹவ் டு சூஸ் டு பி அலோன் வித் காட். எத்தனை பேர் தான் உங்கள் பிசாசோட போராடிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை பேர் தான் உங்கள் ஜனங்களோட போராடிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை பேர் தான் உங்கள் சரீரத்தோடு போராடிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை பேர் தான் உங்கள் சிந்தனையோட போராடிக்கிட்டே இருப்பீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 4 சுவத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆஃபீஸ் போனாலும் அங்கே 4 சுவர் தான், வீட்டுக்கு வந்தாலும் 4 சுவர் தான், பஸ்ஸில் ஏறினாலும் 4 சுவர் தான். ஸோ யுவர் லைஃப் இஸ் இன் எ பாக்ஸ். ஒரு காலமும் கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிறதான உன்னதமான ஸ்தோத்திரம் சித்தத்தை அறிவதற்கு இது எவ்வளவேனும் உதவாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஃபைண்ட் எ டைம் அண்ட் பிளேஸ் டு பி ஐசோலேட்டட். நீங்கள் தனிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. Where God teaches you mighty things and deeper things. ஆகையால் physical isolation is also spiritual journey. தனிமைப்படுது, வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்படுவது, சரீரப்பரமாக ஒதுக்கப்படுவது, இது உங்களுக்கு பாதிப்பு இல்லை, இது உங்களுக்கு நன்மையே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆவிக்குரிய கனெக்ஷனை கொண்டு வரும். தனிமையாக இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய கனெக்ஷன் கொண்டு வரும். ஆவிக்குரிய தேவனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர்றீங்க. கர்த்தரோடு பேசுகிறவங்க எல்லாருமே தனிமையில் தான் இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பகுதியில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதிகாலை ஸ்தோத்திரம் பிஃபோர் த டான் இஸ் broken, அதாவது ஸ்தோத்திரம் வெளிச்சம் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தனித்திருந்தார். எப்போதெல்லாம் தனித்திருந்தாரோ அப்போதெல்லாம் பிதாவானோடு தேவனோடு அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். There was a discussion, what is going to happen today? இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நீ இன்னைக்கு எந்தெந்த ஸ்தலங்களில் போய் நீ ஊழியம் செய்ய போகிற? எந்தெந்த பிசாசு உனக்கு விரோதமாக எழும்ப போகிறது? எந்தெந்த அற்புதங்கள் இன்றைக்கு உன்னுடைய ஊழியத்தில் நடக்க போகிறது? என்னென்ன சூழ்நிலைகளை நீ சந்திக்க போகிறாய்? என்னென்ன ஜனங்களிடத்தில் நீ சுவிசேஷம் அறிவிக்க போகிறாய்ங்கிற டிஸ்கஷன் காலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு டிஸ்கஸ் பண்றார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையில தேவனோட சந்திக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய முழு நாள் ஊழியமும் ஃப்ளாப். நம்ம வாழ்க்கையில நிறைய ஆலோசனைகள், நிறைய திட்டங்கள் நிறைவேறாம போறது காரணமே நம்ம கூட்டாளி தான், கூட இருக்கிறவங்க தான். உங்க கிருபை வரங்கள் இன்னும் ஷைன் பண்ணாம இருக்குது காரணம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு தொந்திப்பாய் சில நேரங்களில் இருக்கிறவங்க தான். ஸ்தோத்திரம். Learn to be alone. It's very very valuable and important in the sight of God.
அப்பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையான காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 23 தாவீது அவன் எப்படி தேவனிடத்துல ஒரு தனிமையான ஒரு நடை சஞ்சரிப்பு, அவன் தனிமையில எப்படி நடந்தான், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கூட இருந்தார் என்று சொல்லி தெளிவாக அங்க எழுதுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இது பர்சனல் அல்லது பர்சனலைஸ்டு சாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்க்கை பற்றி, தன்னுடைய அனுபவத்தை பற்றி, தன்னுடைய தனிமையின் பயணத்தை பற்றி எழுதின சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என்னை புல்லுள்ள இடங்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சொல்லுங்க 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 சத்தமாய் சொல்லுங்க நடந்தாலோ வாக்கிங் அலோன். 88 வாஸ்தவம்ல மரண இருள் பள்ளத்தாக்கு, எப்படிப்பட்ட இருள்னு ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடலின் ஆழத்துக்கு தான் போகணும். கடலின் ஆழத்தில் இருக்கிற கடல் மட்டத்திலேயே ஆழமான மட்டத்துக்கு போனீங்கன்னா there was a darkness even a light cannot penetrate. எந்த ஒளியும் கடந்து போகாத மனுஷன் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச லைட் இருக்குல்ல, டார்ச், நோ டார்ச் cannot penetrate. அப்படிப்பட்ட இருள் கடலின் ஆழங்களில் இருக்கிறது. அதுதான் வசனம் சொல்லுகிற இருள். அங்கே நான் தனிமையாய் நடந்தாலும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நான் பயப்படுவது, சத்தமாய் சொல்லுங்க, சொல்றது கூட பயமா இருக்கா? பயப்படுறது சத்தமாய் சொல்லுங்க. நைட்ல திடீர்னு கரண்ட் போயிட்டாலே பயமா இருக்கு, அடுத்த ரூமுக்கு போறதுக்கு பயமா இருக்கு, பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ, சிலருக்கு கரப்பாம்பூச்சியா இருக்குமோன்னு பயம், எலி இருக்குமோ, எலிக்கும் பூனைக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயந்து நீங்க எப்படி சிங்கத்தை போல நடக்க போறீங்க? ஸ்தோத்திரம். யாராவது ஒண்ணு சொல்லிடக்கூடாது, எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது, சத்தத்தை வைத்து யாரும் பேசிடக்கூடாது, பயம். யாரும் சும்மா சவால் விட்டுறக்கூடாது. எங்க ஊர்ல ஒருத்தர் உண்டு, சண்டைக்கெல்லாம் சொல்லுவாரு, நான் உன்னை வெட்டுறேன் பாரு, நான் உன்னை போடுறேன் பாரு. ஒரு நாள் ஒருத்தனும் போட்டதே கிடையாது, வெட்டினதே கிடையாது. அவன்கிட்ட வச்சுக்காதப்பா, அவன் பொல்லாதவன், ஒண்ணுமே இல்லை, பயம், திகில். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை, மனுஷனுடைய ஒரு வார்த்தைக்கு கூட நமக்கு தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தரோடு தனிமையாய் நடந்து பழகல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டிலிருந்து பாஷை தெரியாம, வருமானம் இல்லாம ஒரு மிஷினரி வட இந்தியாவில் போய், ஸ்தோத்திரம், மிஷினரிகளின் கல்லறை எண்ணப்படுகிற ஸ்தோத்திரம் பீகார் மாநிலத்தில் ஒரு இடத்துல உட்காந்து, தங்குறது இடம் கிடையாது, எங்கோ கிடைக்கிற திண்ணையில படுத்து எழும்பி பிச்சை எடுத்து ஜனங்கள் கொடுக்கிற ஆகாரத்தோடு வாழ்க்கையை ஆரம்பித்து, ஊழியத்தை ஆரம்பித்து, ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு மனிதனால் கட்ட முடியுமே ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்தால் மாத்திரமே அது முடியும். Praise the Lord. Any ministry you take for an example, எந்த ஊழியத்தை எடுத்து பாருங்க, கும்பலா கூட்டத்தை வச்சு பணத்தை அனுப்பி வசதியை வச்சு உண்டாக்கப்பட்ட ஊழியங்கள் அல்ல. வெறுமையில தனிமையிலே தேவனோடு நடக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று மகத்தான கிரியைகளை, ராஜ்யங்களை கட்டி கொண்டு வருவாரானால், உனது வாழ்க்கை, உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய பிரயாசங்கள், நீ தனிமைப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பலத்திலே நீ மகத்தான காரியங்களை செய்யும்படிக்கு ஒவ்வொரு நாளும் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Learn to be alone.
நம்முடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொடுத்து தப்பு இல்லை. நான் என்னுடைய அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் டிஸ்கஸ் அபவுட் யுவர் வீக்னஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் வித் எனி ஒன், சம்டைம்ஸ் ஈவன் வித் யுவர் பார்ட்னர். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க, டிஸ்கஸ் பண்ணவே. உன்னுடைய பயணம், உன்னுடைய வாழ்க்கை நீங்கள் தான் வாழ்ந்து ஜெயித்து காட்ட வேண்டும். பிரைஸ் அல்லாஹ். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். A man is writing a psalm when he found himself in isolation. தனது தனிமையிலே ஒருவனும் எனக்கு உதவாத சூழ்நிலை இருக்கும் பொழுது, மரண இருளில் என்னை அக்களித்த பொழுது, என்னை சூழ்ந்திருக்கும் பொழுது, ஒரு மனிதன் விரும்பியும் என்னை விடுவிக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்ட பொழுது, நான் தனிமையிலே கர்த்தர் எவ்வளவு என்னோடு கூட இருந்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி என் தலையை உயர்த்தினார் என்ற உணர்வுல, அனுபவத்தில் 23வது சங்கீதத்தை பக்தன் எழுதியிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு 23வது சங்கீதத்தை கர்த்தர் எழுதுவாராக. Write down your own psalm. உங்க சங்கீதத்தை நீங்க எழுதுங்க. நீங்க தனிமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்தின பாதைகளை சங்கீதங்களா எழுதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாடலை எழுதுங்க, கர்த்தரை பாடுங்க. ஏன் சந்தோஷமா இருக்கிறவன் மட்டும்தான் பாடணுமா? அழுகிறவனும் புலம்புகிறவனும் தனிமைப்படுத்தப்பட்டவனும் கர்த்தர் எவ்வளவு அருமையானவர் என்று பாடி கர்த்தரை துதிப்பானாக. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் ஒரு சங்கீதம் எழுதி கொண்டு வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும். எழுதலாமா? சிரிக்கீங்க. எழுதலாமா? சிம்பிள். ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? நான் மட்டும் பிரசங்கம் பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும், பாட்டு பண்ணணும், எல்லாம் பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு போகலாம் வைக்கீங்களா? அடுத்த வாரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா? இந்த வாரத்தில் ஒரு சமயத்தை ஒதுக்கி உட்காந்து நீங்கள் தனிமையாய் நடந்து வந்த பாதையில் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவாய் ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி, எத்தனை வசனம் இருக்குது இதில்? சங்கீதம் 23 எத்தனை வசனம் இருக்குது? ஒரு 6 சங்கீத வசனத்தை நீங்கள் எழுதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் எழுதி பாடுங்க. யார் சொன்னா 150 சங்கீதம் இருக்கணும்னு யார் சொன்னா? சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் சங்கீதங்கள் நீங்கள் எழுதுங்க, அதை என்ன பாடுங்க. அருமையான ஊழியக்காரர் தனிமையின் பாதையில் அப்படின்னு பாடல் எழுதியிருக்கிறார். வெரி ஹேண்ட்ஸம் மேன். அவருடைய இளம் வயது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பார். மோசஸ் ராஜசேகர் என்ற ஊழியக்காரர் நோய் வந்த உடனே கண்ணு தெரியல, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பல வருடங்களாக கண்கள் தெரியாம தான் அவர் தடவி தான். ஒரு நாள் எங்கள் அப்பா அவருடைய வீட்டில் போயிருந்தப்போ மக சொல்கிறா, அப்பா பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கூட்டு இருக்குப்பா சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு வந்து எங்கள் அப்பா கண்ணீர் விட்டு அழுதார். எவ்வளோ அழகாக இருந்த மனுஷன், யாருமே துணை இல்லை, தட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் தடவி தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த மனுஷன் இருறாரு. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சங்கீதம் பாடக்கடவன். கர்த்தர் உன்னுடைய தனிமையில உன்னை நடத்துகிற பாதை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. All the promises of God are for the one who walk alone. இது எத்தனை பேர் நீங்க உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே தேவனோடு தனிமையாய் நடந்தவர்களுக்கு மட்டும்தான், யாருக்கும் கிடையாது.
ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தனிமையா இருக்கிறவனுக்கு தான் சொல்றார். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பர்சனல் ப்ரொனவுன். வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா உன் அப்படின்னு தான் இருக்கும். சில வசனங்களை தவிர, நீங்கள், உங்கள், சில வசனங்களை தவிர ஸ்பெசிபிக் ப்ராமிஸ் ஆஃப் காட் எப்போதுமே உன், யூ, சிங்குலர். தனிமைப்படுத்தப்பட்ட, தனிமையில் இருக்கிற ஒரு ஜாதிக்கோ, ஒரு ஜனத்திற்கோ, ஒரு தேசத்திற்கோ, ஒரு பட்டணத்திற்கோ, ஒரு மனிதனுக்கோ கொடுக்கப்பட்டவைகள் தான் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நீ தனிமையாக இருக்கும் போது. ஆகையால் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தருகிறார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பேன். யாருக்கு சொன்னாருன்னா, இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்தும். பச்சை மரத்துக்கு எனக்கே இவைகளை செய்வார்களானால், பட்ட மரத்திற்கு உங்களுக்கு இன்னும் எவைகளை செய்ய மாட்டார்கள், உங்களை வெறுமையாக்குவார்கள், தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றப்பட்ட தமது ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரிந்தோம் நான் உன் கூட. ஆகையால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமேயானால் தனிமையின் பாதையிலே நாம் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 2 சீஷர்கள் எம்மாவோ என்கிற ஒரு கிராமத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. They walk on road to Emmaus and their path was a lonely path. இவர்களும் சீஷர்கள் தான், இவர்களும் சீஷர்கள் தான். ஆனால் அவர்கள் கடந்து போன பாதை ஒரு தனிமையான பாதை. மற்ற சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. கூடி உட்கார்ந்து ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இயேசுவை அரைஞ்சி அவரை சிலுவையில் அடிச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க, அவர் இப்போ நம்ம இடத்துல இல்லை. நம்ம வாழ்க்கையே அல்லது ஒருவேளை நம்முடைய ஊழியத்தை அடுத்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே பூட்டின அறையில் நடந்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நல்ல காரியமா இருந்தா, திருமண காரியமா இருந்தாலும், ஒரு வீடு கட்டுற காரியமா இருந்தாலும் சரி, நிலம் வாங்க காரியமா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை ஸ்தோத்திரம் ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு எந்த ஆலோசனை இருந்தாலும் சரி, நீங்க கூட்டத்தோட டிஸ்கஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது நல்லது. எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, டே நான் அவனை பார்க்க போறேன், எனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் போய் அங்க போய் நிக்குதுக்குள்ளேயும் அவன் லெட்டர் போட்டான், இவனை வேலைக்கு சொல்லாதீங்க. சொல்லுவாங்களே உலகத்துல, too many cooks spoil the food. ஆமா, do not discuss. சீஷர்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்றான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிளான சொல்றான், ஒவ்வொருத்தனும் இதெல்லாம் எல்லாம் கசகசம் பெரிய போய்கிட்டே இருக்கு டிஸ்கஷன். அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமாக்காம அல்லது அவர்களுடைய கண்களை திறக்காம தனிமையின் பாதையிலே போன 2 சீஷர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். They had a lonely path. They were walking on lonely path. அவர்கள் தனிமையில நடந்து போயிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து தம்மை
வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 18 வசனம், அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாலும் they were walking alone. அப்படின்னா கேட்கக்கூடாது. யாருமே இல்லாமல் வாழலாமா பாஸ்டர்? குடும்பமே இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது எந்த ஐக்கியமே இல்லை? ஐக்கியமா இருப்பது தான், ஐக்கியமா இருக்கணும். ஆனால் தேவன் நமக்கென்று நியமித்த பாதையில நாம் தனிமையாத்தான் பிரவேசிக்க வேண்டும். வேற ஒரு ஆளை கூட்டிட்டு போகவே. நோவா ஒரு நாளும் மனைவிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பேழை கட்ட போறேன், குமாரர் இடத்துல இல்லை. மரத்தை வாங்கினா, வெட்டினா, கட்டினா. ஏனென்றால் அவனுடைய பாதையில அவன் கத்தரோடு தனிமையா நடந்தபடினாலே அவனுடைய குடும்பம் ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழை அவனால் செய்ய முடிந்தது. உங்க வாழ்க்கையில தனிமையில நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு காரியங்களை அவர் அற்புதமாய் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. Walking alone is walking in grace. தனிமையாய் நடக்கிறீர்கள் என்று சொன்னா நீங்கள் கிருபையில் நடக்கிறீர்கள். சங்கீதம் 26:3 வாசிக்கும் பொழுது, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுவேன். 4வது வசனம், வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தில் பயக்கிறேன், துன்மார்க்கரோடே நான் உட்காரேன். உங்க ஆவிக்கும் உங்க தரிசனத்திற்கும் உங்க இன்ட்ரெஸ்டுக்கும், அல்லது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லைக் மைண்டட் பீப்புள். லைக் மைண்டட் பீப்புள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்திலே ஒரு சக்சஸ்ஃபுல் பாத்துக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாதை என்னன்னா லைக் மைண்டட் பீப்புள். நல்லா பிடிக்கிற பசங்களோட நீ பழகணும் அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் யூ கேன் கம் ஜஸ்ட் அபவ் தி ஆவரேஜ். நான் படிப்பில் ரொம்ப புலிலாம் கிடையாது, நான்லாம் பிலோ ஆவரேஜ் தான். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட், அதனால் நான் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு வருவேன். நான் அவனால் லைக் மைண்டட்னஸ். ஒருவேளை என்னுடைய கிளாஸில் ஒரு டீம் இருந்துச்சு, அது உருப்படாத டீம், படிக்காத டீம், ஊரு சுற்றுற டீம். பையே கொண்டு வராது, பாட புஸ்தகமே பள்ளி கொண்டு வராது, டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் கொண்டு வரும் திங்கிறதுக்கு. அந்த கூட்டத்தோட நான் சேர்ந்திருந்தேன்னா என் நிலைமை எப்படியா இருக்குன்னு யோசித்து பாருங்க. வீணரோடு பரியாசக்காரரோடு நம்ம ஒரு நன்மையான காரியத்தை சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஸ்கூல் எல்லாம் திடீர்னு ஒரு நல்ல மூடு இருந்துச்சுன்னா சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்களா, ஏய் முன்னாடி வா, நீ என்ன ஆக போற, வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படிலாம் கேட்பான். சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் சொல்லுவான், நான் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன். இதெல்லாம் சொல்ல சொல்ல கீழே உட்காந்து நாங்களும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இது விளையாட்டு. ஏன்னா அவன் தரிசனம் வேற, நம்ம எதிர்பார்ப்பு வேற. ஸ்தோத்திரம். நீங்கள் தனிமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய திட்டத்திற்கும் நம்மளுடைய விருப்பத்திற்கும் எதிர்மறையாக பேசுகிற ஜனத்தை விட்டு தூரமாய் நீங்கள் தனிமையால் நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவ கிருபைகளே நடப்பீர்கள். உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நான் சத்தியத்தில் நடப்பேன், தேவனுடைய பலத்தில் நடப்பேன், வசனத்தில் நடப்பேன், அவருடைய வழிகாட்டுதல நடப்பேன், அவருடைய ஆலோசனையிலே நடப்பேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Walking alone is walking in grace. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிமையாக்கப்பட்டீங்களா, தனிமையா விடப்பட்டீங்களா, தனிமையா நடக்கிறீங்களா, நீங்கள் தேவனுடைய கிருபையில நடக்க பழகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அடுத்ததாக walking alone is walking on God's strength. கலாத்தியர்கள் எழுதின 1:10 வாசிங்க. கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. எந்த
எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வசனம் நமக்கு கற்பிக்கிறது. நம்மளுடைய சாப்பாட்டில் ஈட்டிங் glorify God. உங்களுடைய உங்க உடுப்புல வஸ்திரத்துல bring glory to God. எல்லாவற்றிலும் ஆகையால் இப்படி சொல்லி இருக்க, நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவராய், மனுஷர் விரும்புகிறபடி நாம் வாழுகிறவராய், மனுஷர் எதிர்பார்க்கிறபடி நாம் நடந்து கொள்கிறவராய், மனுஷர் ஆமோதிக்கிறத மாத்திரம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். மனுஷருடைய பலம், மனுஷருடைய தயவு நமக்கு வேணும் தான், அதுவும் கர்த்தரால் உண்டாயிருக்க வேண்டும். மனுஷருடைய ஆதரவு தேவனால் உண்டாயிருக்க வேண்டும். மனுஷருடைய தயவு, மனுஷருடைய உதவி, மனுஷருடைய சப்போர்ட், ஸ்தோத்திரம், உறவினர்கள் சப்போர்ட், நம்ம கூட பிரயாணிக்கிறவர்கள் யார் யார் என்பதை நியமிக்கிறதும் கர்த்தர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். அந்த மனுஷர் தயவும் யாரிடத்திலிருந்து தான் வர வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். நாமளே தேடிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது நமக்கு பலனாய் இல்லாமல் சில நேரங்களில் பலவீனமாயிரும். I can do all things through Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நம்மை பலப்படுத்துகிறவர் யாரை பலப்படுத்துவார்? தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கிங் alone is walking with your purpose. தனிமையாய் நடக்கிறவன் எப்பொழுதும் அவன் ஒரு திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் தான் அவன் நடக்கிறான். ஏசாயா எழுதின திருக்குறள் புஸ்தகம் 55வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்க வானத்திலிருந்து உறைந்த பனி மழை வந்து அது என்ன செய்யும்? பூமியை நனைத்து, ஸ்தோத்திரம், விதையை கிளம்ப பண்ணி, முளை கிளம்ப பண்ணி, அது விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ கம்பாரிசனை நல்லா பாருங்க. அப்படியே கர்த்தருடைய வசனம் நம்மிடத்தில் வந்து நான் விரும்புகிறதை, கர்த்தர் விரும்புகிறதை அது வாய்க்கும்படி செய்யும். தனிமையை நடந்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். கூட்டத்தோடு ஜனத்தோடு நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா ஜனங்களுடைய சித்தம் தான் நிறைவேறும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். டெமோக்ராட்டிக் இஸ் எ டெமோக்ராட்டிக். ஜனக்கூட்டம் நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், காமிச்சிருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்னு சொன்னா டு நாட் டிஸ்கஸ், டு நாட் ஷேர். அது நீ தனிமையாய் அது விதை போல பாதுகாத்து அது உனக்கு நல்ல ஒரு முளையை கொண்டு வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஆகாரத்தை கொடுக்கிறதாய் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். தனிமையாக நடக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு நோக்கத்தோடு தான் நடப்பாங்க. நோக்கம் இல்லாதவர்கள் தான் கூட்டத்தை நடப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க 10 விதமான திட்டங்களும் 10 விதமான நோக்கம் இருக்கும். அதிலே நாம் தேவ சித்தத்தை அறிய முடியவே முடியாது. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீர்களானால், தேவனோடு தனிமையாய் நடக்க பழகியிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு தமது திட்டத்தை நிறைவேற்றி தந்து அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. வாக்கிங் அலோன் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் சக்சஸ். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 3 அதிகாரம் 13 14 வரைக்கும். எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் என்ன செய்கிறேன்? எங்கேயாவது அவனுக்கு நியமித்த ஓட்டத்தில் 2-3 பேர் ஓடுறதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. தனிமையாய் ஓடுற பொழுது கர்த்தர் அவனுக்குரிய வெகுமதியை கர்த்தர் தருகிறார். வாக்கிங் அலோன் இஸ் வாக்கிங் செப்பரேட்டட். பிரிந்து வாழ்வது, பிரிந்த ஜீவியம். 1 கொரிந்தியர் 5:8 வாசிக்கும் பொழுது பழைய புளித்தமாவோட அல்ல, பழைய புளித்தமாவு, பழைய வாழ்க்கையோடு, பழைய அனுபவம், பழைய ஸ்தோத்திரம், உறவு. யாராவது
கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய உறவிலிருந்து துண்டித்தால் மீண்டும் அந்த உறவை நாடி போகாதிருப்பது எவ்வளவேனும் நல்லது. ஏனென்றால் அது புளித்த மாவு. செப்பரேட்டட் லைஃப். தேவனோடு நடக்கிறவன் பிரிந்த ஜீவியம் உள்ளவளாய் நடப்பான். கடைசியாக வாக்கிங் அலோன் இஸ் வாக்கிங் வித் காட். தேவனோடு தனிமையாக நடக்கிறவன் தேவனோடு நடக்கிறான். நமக்கு நல்ல உதாரணம் ஈனோக்கை கர்த்தர். ஈனோக்கு எவ்வளவு மேன்மையானவன் சொல்லி எபிரேயர் நிருபத்தில் 11 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை மரணத்தை கூட ருசி பாராதபடிக்கு, மரணம் கூட ஈனோக்கு ருசிக்க கூடாது என்கிற பேர் அன்பினாலே அவனை தம்மோடு சேர்த்து கொண்ட காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனோடு தனிமையிலே நடந்தான். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமை நமக்கு நல்லது. தனிமையிலே நடக்க கர்த்தர் நமக்கு பழக்கி வைக்கிறார். தனிமையிலே தேவனுடைய பலன் விளங்குகிறது. தனிமையிலே தேவன் தமிழ் சித்தத்தை விளங்க பண்ணுகிறான். தனிமையாய் நடக்கிறவன் நோக்கத்தோடு நடக்கிறான். தனிமையாய் நடக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்திக்கிறான். தனிமையாய் நடக்கிறவன் ஸ்தோத்திரம் வெற்றிக்கு நேராக நடக்கிறான். தனிமையாய் நடக்கிறவன் தேவனுடைய ஸ்தோத்திரம் அன்பினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்கிறான். தனிமையாய் நடக்கிறவன் அவருடைய கிருபையிலே நடக்கிறான். இவைகள் யாவற்றையும் கர்த்தர் தம்மை நம்பி அவரை விசுவாசித்து அவர் நியமித்த பாதையில தனிமையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு போதுமான கிருபைகளை அவர் தந்தருளுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே, என்னுடைய தனிமையின் பாதையில நீர் எனக்கு உடன் இருந்து உமது கிருபை எனக்கு பொழிந்தருள பண்ணி ஈனோக்கை நீ எவ்வளவாய் நீ நேசித்தீரோ அந்த நேசத்தினால் எங்களை தழுவும்படி, எங்களை நிரப்பும்படி இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கிறேன். சில நேரங்களில் தனிமை காயம்தான். அது மாம்சத்துக்குரிய காயமே அன்றி ஆவிக்குரிய ஆரோக்கியமாக இருக்கிறது. பிரித்தெடுத்தல் சில நேரங்களில் நமக்கு வேதனை தான். அது மாம்சத்துக்குரியதா இருக்கிறதே அன்றி தேவனுக்குரியதாய் அல்ல. பிரிந்து போவது, தனிமையாக வாழ்வது, தனிமையாக வாழ்க்கையில் நடப்பது அது ஒரு துக்கம்தான். ஆனால் அந்த துக்கம் லௌகிக துக்கமே அன்றி தேவனுக்கு ஏற்ற துக்கம் அல்ல. ஆகையால் தனிமையின் பாதை தேவனுடைய பாதை, தேவன் நடக்கிற பாதை, தேவன் நம்மை நடத்துகிற பாதை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனி நீங்க தனிமை என்று நீங்க சொல்ல கூடவே கூடாது. நீங்கள் நான் தனிமையா இருக்கிறேன் நீங்க சொல்லவே அறிக்கை பண்ணக்கூடாது. நான் தனிமையானாலும் கர்த்தர் என்னோடு சஞ்சரிக்கிறார். நான் தனிமையான பாதையில நடந்து போனாலும் நான் கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறேன். கிருபை எனக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்திலே நான் நடக்கிறேன், தேவ சித்தத்திலே நடக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற, எல்லாரும் கரைகளை தட்டி உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் சொல்லுவோம். உன்னை விட்டு அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம்.
விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. நன்மையாவையும் துடைத்திடுவே, நன்மையாவையும் துடைத்திடுவே, கவலைகள் யாவையும் போக்கிடுவே. மனமனது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. காண்கின்ற தேவ கண்மணி போல் நான் உன்னை காண்பே. ஓ நமஸ்தரே ஓமே வீரகாரோயி காண்கின்ற தேவ சொன்னாண்டவரை பார்த்து வீரகாரோயி ஜீவனி வீரகாரோயி எல்லாரும் கடைசியா ஒரு முறை சொல்லுவோம். வீரகாரோயி தேவனி வீரகாரோயி எங்கள் ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தனிமையானவனுக்கு வீடுகளை ஏற்படுத்துகிறவர், ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறவர், நிலையான சிங்காசனத்தை ஏற்படுத்துகிறவர். தாவீது தனிமையில ஓடினான். காடுகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தனது ஜனத்தை விட்டு, தன்னுடைய குமாரனை விட்டு, குடும்பத்தை விட்டு தனிமையாய் ஓடினான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவன் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கிருபை பொழிந்தருளி அவனுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை கர்த்தர் தந்தது போல, நிலையான ஒரு ஆளுகையை தந்ததை போல, நிலையான ஒரு ஊழியத்தை தந்ததை போல, நிலையான ஒரு மகிமையை தந்ததை போல, நிலையான ஒரு கிருபையை தந்ததை போல, நீ தனிமையாய் ஓடுகிற கர்த்தருடைய பாதையிலே இதோ நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை உன் தலை மேலே கர்த்தர் வைக்கிறார். தனிமை ஆசீர்வாதம், தனிமை தேவ ஞானம், தனிமை தேவ பலன், தனிமை தேவனுடைய பாதை. அதை கர்த்தர் தமது சித்தமானவனுக்கு தந்தருளி ஜெயமாய் நடத்துகிறார். பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த உலகத்தில் தனிமையில நடந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பம், பிள்ளைகள், மனைவி, கணவன், தேவையான பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் இருந்த போதிலும் எத்தனை பேர் தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் தர முடியாத துணையை தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீ தருகிறீர். இம்மட்டும் ஆண்டவரே மது பிள்ளைகளை நீ நடத்தினீரே. இந்த வார நாட்கள் முழுவதும் உமது கிருபையை நடத்துவதாக, உடைய தயவு நடத்துவதாக. முது பிள்ளைகள் தனிமையாய் போற பாதையில் அவர்கள் தனிமையா இல்லை என்று எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீரே. கர்த்தரே அவர்களோட கூட இருந்து சத்திய பாதையில் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை விட்டு விழுகிற எல்லா ஆலோசனைகளில் இருந்தோம், டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தோம், கன்ஃபியூஷனில் இருந்தோம், முது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாய் முது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக தேவ தூதன் தாமே பாதம் கல்லில் இல்லாமல் சமமான பாதையில முது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி தாரோம். ராஜ்யத்தை தகுதிப்படுத்தும் தாழ்த்துகிறோம். ஏசுகிற வல்லமை நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும்
நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பருந்தம் இருப்பதாக. ஜெய் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொந்தமே அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPA number 9659693279. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m. Sunday English service 7 a.m. Friday deliverance prayer 10 a.m. Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruvidi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.